டிசம்பர் 25 ஞானசேகரன் வந்து கைது செய்யப்படுறாரு. அப்புறம் விடுவிக்கப்படுறாரு. அப்புறம் திருப்பி கைது செய்யப்படுறாரு. இந்த பாதிக்கப்பட்ட மாணவி என்ன புகார் கொடுத்தாங்களோ அது எஃப்ஐஆர் கூட வெளியாச்சு. அது பெரிய சர்ச்சையா மாறிச்சு. ஏன்னா அடையாளங்களை வெளியிடக்கூடாதுங்கிறது சட்டமா இருக்கு. அந்த சட்டத்தை மீறி காவல்துறை எப்படி வெளியிடலாம்னாங்க. ஆனா வந்து அது டெக்னிக்கலா வெளியேறிடுச்சு, நாங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு காவல்துறை எல்லாம் சொன்னது விமர்சனத்துக்கு எல்லாம் வந்துச்சு. இருந்தா கூட தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டே இருந்தது. இப்ப மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எம் ராஜலட்சுமி ஞானசேகரன் மீது வைக்கப்பட்ட அந்த 11 வழக்குலையும் ஒரு குற்றவாளின்னு நிரூபணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிங்கிறத அறிவிச்சுட்டாங்க. தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன தண்டனை விவரங்கிறது ஜூன் 2 அறிவிக்கிறதா சொல்றாங்க. ஆமா, இதுக்கு இடையில வந்து இங்க திமுக முதல்வர் தொடங்கி எல்லாருமே வந்து இந்த தீர்ப்பு எவ்வளவு வேகமா விசாரிச்சு திமுக அரசு வந்து இந்த தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு, இது பெரிய சாதனை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, எதிர்கட்சி விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கூட கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய கேள்விகள் இந்த வழக்குல பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 கேள்வி வந்து எடுக்கிறாரு. முக்கியமா யார் இந்த சாருங்கிறதுக்கான விட இது வரைக்கும் தெரியவே இல்லை. இன்னொன்னு, எதுக்காக அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்த ஒருத்தர் வெளியேறினாரு. ஆமா, அந்த ராகவேந்திரா ரவிங்கிற அதிகாரி ஏன் வெளியே போனாருன்னு கேட்கிறாரு. அமைச்சர் வந்து ஞானசேகரனோட படுக்கறை வரையும் போய் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்காங்க. அப்ப அமைச்சர் ஏன் விசாரிக்கப்படல, சென்னையோட துணை மேயர் ஏன் விசாரிக்கப்படல, அவரும் வந்து நெருக்கமா இருந்திருக்காரு ஞானசேகரனோட அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு.